ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே. வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே. வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே அப்பா ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ரூவாக்காற்றே ரூவாக்காற்றே சுவாசக்காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ரூவாக்காற்றே ரூவாக்காற்றே சுவாசக்காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவீராக. சிறுவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும். வாலிபர்கள் தரிசனங்களை காணட்டும். என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வெடிக்கும்படி உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. ஸ்தோத்திரம். வாருங்கள் ஜெபம் செய்வோம். பிதாவே குமாரனே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், பாராட்டுகிறோம், புகழ்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ராஜா, மறுபடியும் இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கும்படி எங்களை அழைத்து வந்தமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, தேவன் தாமே ஆராதனைக்கு கர்த்தராய் இருக்கிறீர், ஆராதனைக்கு தகுதி உள்ளவராய் இருக்கிறீர்.
ஆண்டவரே, இந்த ஆராதனைகளுக்கு நீ ஆசீர்வதித்து உம்முடைய மகிமையான பிரசனத்திலே எங்களை நீர் ஆட்கொண்டு உம்முடைய நாமத்தை இந்த ஆராதனை முழுவதிலும் நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி வருக 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 என்று நாங்கள் உம்மை வரவேற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்பினோரல்லோ அறிவாரெந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம். நம்பினோரல்லோ அறிவாரெந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம். அம்பரவும் அன்பின் அதிசய நடத்துதல். சம்பூரண சவ ரட்சணை செல்வம் எத்தனை நாவால் துதிப்பே. பிரார்த்தனை கேட்டும் தெம்மானே இந்த பேதை பலவீனம் பாராதருள் கோனே. பிரார்த்தனை கேட்டும் பெம்மானே இந்த பேதை பலவீனம்
மகிழும் எத்தனை நாவால் துதிப்பேன் எங்கள் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்ந்து எத்தனை நாவால் துதிப்பேன் எத்தனை நாவால் துதிப்பேன் எத்தனை நாவால் துதிப்பேன். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்டு பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன்.
நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே. Come on everybody, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. Glorify your master. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. Yes Lord, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர் ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர் வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர் ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே என்று சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே எதிர்காலம் இல்லை
வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே. சொல்லுங்க. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. அவரை பார்த்து சொல்லுவோம், மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். ஊழிய பாதையிலே எனக்கு உதவினமா தயவே. ஊழிய பாதையிலே எனக்கு உதவினமா தயவே. கெஞ்சுகிறேன் கிருபையினை உமக்காய் வாழ்ந்திடவே. இசையா கெஞ்சுகிறேன் கிருபையினை
இப்பொழுது கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். இந்த வியாதி இனிமேல் உங்களில் தோன்றுவதே இல்லை. உங்களுக்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொஃபேகா, யாவே ரொஃபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்தன் இடத்தை எடுத்துக் கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்தன் இடத்தை எடுத்துக் கொண்டீர். நீர் கொண்ட
மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா. பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல்
இந்த நாளிலே பிரியமானவர்களே, வாலிபர் ஞாயிறாய் இருக்கிறபடினால் வாலிபர்களுக்கென்று ஒரு தியானத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். சங்கீதம் 119 9-11 காணப்படுகிற ஒரு பகுதியிலே ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய திட்டத்தில் அல்லது சித்தத்தில் வாலிபர் என்கிற கருத்திலே. Today is MYF Sunday, and I want to greet all the young people with warm felicitations and greetings. And I pray that the message this morning or even in the evening will come in a very personal way to all the youths as we consider together Psalm 119, 9-11 on youth in God's plan or youth in God's will. இந்த நாட்களிலே நாம் வாலிபர்களை பார்க்கும் பொழுது இந்த வாலிப வயது ஒரு குறிப்பிட்டான ஒரு சவால் அளிக்கும். அதே சமயத்தில் ஒரு கஷ்டமான குறிப்பாக தீர்மானம் எடுக்கின்ற அந்த தருவாய் அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற ஒரு வயது என்று நாம் பார்க்கிறோம். The age of youth may be challenging and may be frustrating at times. You see, it is an age group where they are not old enough to do on their own, but at the same time they want to have a sense of independence. அவர்கள் பெரிய முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கு கஷ்டப்படுவார்கள். அதே சமயத்தில் சுதந்திரமாய் அவர்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து கூட அவர்கள் பிரயாசப்படுவார்கள். They want to have a sense of their own identity, their own sense of relating themselves to society and people. அவர்களுக்கு ஒரு சொந்த அடையாளம் வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அதனால்தான் வாலிபர் அவருடைய குறிப்பிட்ட அந்த காலத்தை நாம் பார்க்கும்பொழுது அவருடைய உடை வித்தியாசமாக இருக்கும், தோற்றம் வித்தியாசமாக இருக்கும், சில சமயத்தில் பேச்சு வார்த்தை கூட வித்தியாசமாக இருக்கும். மூத்தவர்கள் பெரியவர்கள் பார்த்து இன்னும் இப்படி சட்டை போட்டு பேண்ட்டு போட்டு சில சமயத்தில் கிழிஞ்சு போன பேண்ட்டு கண்ட இடத்துல கிழிஞ்சிருக்கும். இதை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. We should not be too hasty and jump into conclusions. Why are these young people behaving this way? Weird dressing, sometimes their manner of speech, sometimes their relationship values, and therefore we are going to take a look at how God can harness this youth into His major plan. ஆனப்படினாலே இந்த வாலிபர்கள் அவர்களுடைய தன்மைகள், அவருடைய சுபாவங்கள், அவர்களிடத்தில் காணப்படுகிற இந்த பழக்கங்களிலே தேவன் எப்படி அவர் அதை எடுத்து அவருடைய சித்தத்தில் பயன்படுத்துவார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 8-21 வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய இருதயம் தங்களுடைய வாலிப நாட்களிலிருந்து தீமையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. So we find in Genesis 8:21, the imagination of man's heart is evil from the youth. அப்படியானால் வாலிபர்கள் பாவம் அல்லது தவறு தப்பிதங்களிலே விழுவதற்கு சுலபமான ஒரு வயது என்று பார்க்கிறோம். It is quite tempting for young people to fall away or to fall into sin. 2 தீமோத்தேயு 2:22 காணப்படுகிற கருத்து இதோ வாலிபர்களுக்கு வருகின்ற இந்த இச்சைகளிலிருந்து நீ ஓடிவிடு என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். Paul writes to Timothy in 2 Timothy chapter 2 verse 22, flee from youthful lusts. It means to say the danger zone where young people can find themselves when they are young. But at the same time, young people have energy. They are daring. They are filled with visions of their future.
And all these harnessed by God can be a great asset for God's use or plan. வாலிபர்களுக்கு பலன் இருக்கிறது, அவர்கள் துணிந்தவர்கள். அதே சமயத்தில் எதிர்காலத்தை குறித்து அவர்களுக்கு பல தரிசனங்கள், பல திட்டங்கள், பலவிதமான நோக்கங்கள் இருக்கக்கூடும். இவைகளை கர்த்தர் அவருடைய கைக்குள்ளே கொண்டு வந்து அதை பயன்படுத்துவாரானால் இந்த வாலிபர்கள் தங்களுடைய துணிவு, தங்களுடைய தரிசனம், தங்களுடைய பலத்தை ஆண்டவருடைய கையில் வைப்பார்களானால் ஆண்டவர் அவைகளை எடுத்து அவருடைய திட்டத்திலே, அவருடைய சித்தத்திலே வல்லமையாய் பயன்படுத்த முடியும். வேதத்திலே சில வாலிபர்களை நாம் உதாரணமாய் இன்று பார்க்கவிருக்கிறோம். We're going to look at some examples of youth, how God used youth in His plan, in His blueprint. யோசேப்பு வரலாற்று நமக்கு தெரியும். ரொம்ப சுருக்கமாய் அவருக்கு 12 பேர், யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள். அதில் யோசேப்பு வந்து யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமான மகன். அதனால் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பிரியமானதை ஒரு சமயத்தில் அழகான ஒரு அங்கியை அவர் யோசேப்புக்கு செய்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஜோசப் belonged to 12, inclusive of him, 12 brothers as sons of Jacob. And we find Joseph was the favorite of Jacob. And because Joseph was the son of Rachel, whom Jacob loved. Therefore, naturally, he was his favorite. And at one time, Jacob made a robe, a very colorful robe for Joseph, and this brought about jealousy from the brothers. And therefore, one fine day when Joseph went to the field to inquire about the brothers caught him and sold him to some merchants, and he was taken to Egypt and put in jail. இந்த பொறாமை கொண்ட மற்ற அண்ணன்மார்கள் அவரை பிடித்து வியாபாரிகளை விற்று அவர் எகிப்து தேசத்துக்கு எடுக்கப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார், அங்கே விற்கப்பட்டார், ஒரு அடிமையாக என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வாலிபனாய் இருந்த இந்த யோசேப்பு, அவன் போட்டிபார் என்கிற இந்த ஜெயிலர், இந்த சிறைச்சாலையின் தலைவருக்கு வேலை செய்தாலும் கூட போட்டிபாருடைய மனைவி தம்மை சோதித்தார் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இந்த என்னுடைய எஜமானுக்கு விரோதமாய் நடக்க மாட்டேன் என்று அந்த இச்சையான சோதனையிலிருந்து யோசேப்பு ஓடிவிடுகிறான். We all know from scriptures that Joseph was tempted by Potiphar's wife, and his response as a young man was, I cannot do such a thing as to betray my God and betray my master. Potiphar was actually inviting him to commit adultery, and therefore we find that this young man Joseph moving away from the temptation. He was about 17 years old, Genesis 37:2, in a foreign land, but remained faithful to God. அவனுக்கு சுமார் அந்த நாட்களிலே 17 வயது உள்ளவன். அவன் தூரமான ஒரு தேசத்தில், ஆனாலும் கூட தேவனுக்கு உண்மையாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த கதை சுருக்கத்தில் ஆண்டவர் அந்த சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை உயர்த்தினார். ஆதியாகமம் 45:5 நாம் வாசிக்கிறோம். அங்கே யோசேப்பை எதற்காக எகிப்து தேசத்துக்கு ஆண்டவர் எடுத்து சென்றார் என்றார், ஒரு தலைமுறை, ஒரு ஜனத்தை, இந்த எபிரேய ஜனத்தை அவர் மூலமாக தான் அவர் காப்பாற்றுவார் என்பதற்கு பார்க்கிறோம். God had a purpose. God had a plan for Joseph the young man.
Joseph was sent to Egypt to preserve the Hebrew nation. He was sent there to preserve life. That's why at the end of Genesis, actually in Genesis 50 verse 20, when the brothers were confronted by Joseph, he said to his brothers, "You meant evil. God meant all the sufferings I went through as good for him." அப்படியானால் பிரியமானவர்களே, யோசேப்பு சொல்லுகிறார் தம்முடைய சகோதரத்திலே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில், நீங்கள் தீமை என்று எனக்கு நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவர் அதே தீமையை உங்களுடைய நன்மைக்கென்று அவர் என்னை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். The Hebrew nation was an instrument of the divine plan of the incarnation of Christ. இந்த எபிரிய ஜனத்தின் மூலமாக தான் பிரியமானவர்களே இயேசுவின் வரலாற்று வருகிறது. அப்ப இயேசுவின் வரலாற்றிலே இந்த எபிரிய ஜாதி கூட்டத்திலிருந்து ஜனத்தின் மூலமாய் வருகிறார் என்றால், எபிரிய ஜனத்தை காத்து கொண்ட யோசேப்பு அந்த பரலோக திட்டத்திலே தேவன் அவனை கருவியாய் பயன்படுத்தினார். You see, the Hebrew nation was a nation selected by God through which the incarnation of Christ, that Jesus Christ will come. And in that incarnation, God had used Joseph to fulfill God's plan in his life. And God used a teenager, don't forget. இரண்டாவது நாம் பார்ப்பது மிரியாம். மிரியாம் நமக்கு தெரிந்த வண்ணமாய் மோசேயின் அக்கா அல்லது சகோதரி. ஒரு காலத்திலே யோசேப்புக்கு பிறகு இந்த எபிரிய ஜனம் தொகை கூடி 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 அப்போ ஒரு நாள் வருகின்ற சமயத்தில் இந்த எகிப்தியர்கள் இந்த எபிரிய ஜனம் பெருத்து விட்டார்கள், இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் நம்மை மேற்கொள்வார்கள் என்கிற அந்த பயத்தில் அந்த நாளின் ராஜா பார்வோன் இந்த பிறந்த குழந்தைகளை அவர் கொலை செய்ய கட்டளையிட்டான். The Egyptians were afraid because the Hebrew people multiplied. They were scared that one day the Hebrews will overtake the Egyptians, and therefore the Pharaoh commanded that all Israelite babies to be killed. We know the story how the mother of Moses put the baby in a small basket and sent it on the Nile. And to observe the condition of the child, the baby, Moses' sister Miriam was following. You all know the story. அந்த மாதிரி ஒரு கட்டளை வரும்பொழுது மோசேயின் தாயார் இந்த குழந்தை மோசேயை ஒரு வக்கிலை வைத்து நைல் நதியிலே அனுப்புகிறார். அதை கவனிப்பதற்கு மிரியாம் கூட செல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பிறகு நமக்கு தெரியும், பார்வோனுடைய மகள் அந்த குழந்தையை எடுத்து வளர்ப்பதற்கு அவர் திட்டமிட்ட நேரத்தில் அதே மிரியாம் அந்த பார்வோனுடைய மகளிடத்தில் சொல்லி தம்முடைய தாயாகிய ஜோஷவன் அவளை சென்று அந்த அந்த குழந்தைக்கு ஆயாமாறாக அவள் செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த திட்டத்திலும் கூட பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மோசேயின் மூலமாய் எபிரியர் ஜாதி அல்லது கூட்டம் தேவனுடைய திட்டத்தில் அடங்கும் என்பதை பார்த்து மிரியாம் அந்த எபிரிய வரலாற்றிலே ஒரு வாலிப பெண்ணாக கர்த்தர் பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். So God also used Miriam, a young girl, in the ongoing plan, on his ongoing plan to preserve the Hebrew nation. And we all know that God values youth. அப்படி என்றால் கர்த்தர் வாலிபத்தை மதிக்கிறார் என்பதற்கு அர்த்தம். மூன்றாவது நாம் சிந்திப்பது தாவீது. David. Only last week we thought about the story of David, how he defeated Goliath. சென்ற வாரம் தாவீதை குறித்து நாம் சிந்தித்தோம்.
எப்படி கோலியாத்தை அவர் மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். பாருங்க, சவுல் தாவீதை ஒரு சாதாரண வாலிபனாக தான் பார்த்தார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 42ஆம் வசனத்திலே அது நாம் வாசிக்கிறோம். அதே சமயத்தில் கோலியாத்தையும் கூட அந்த தாவீதை ரொம்ப கீழ்த்தனமாய் பார்த்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் வாலிபனாகிய தாவீதோடு தேவன் தங்கியிருந்தார், கூடவே சென்றார். அவருக்கு அந்த நாட்களிலே சுமார் 22 வயது இருக்கக்கூடும். Even though Goliath and Saul ridiculed David, God was with this young man, this youth called David, who was probably about 22 years or so. So it was a young man, a youth whom God used in his plan to overcome the enemy, and the enemy was routed by Israel. தேவன் தாவீது என்கிற அந்த வாலிபனை பயன்படுத்தி எதிரிகளை துவக்கடித்து அந்த அந்த தேசத்துக்கே ஒரு வித்தியாசமான ஒரு புதிரை அவர் கொண்டு வந்தார். It was like the restoration of theocracy upon Israel. Theocracy means the rule of God. தாவீது என்கிற அந்த வாலிபன் அந்த எதிரிகளை அவன் துவக்கடித்தபடினால் மறுபடியும் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக காணப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் வாலிபர்களிடத்தில் அவர் மதிப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். God is always interested in investing in youth, in young people. You know, if you go to a bank, you put some money as a fixed deposit or other savings, you're investing some money and then you get interest, and that interest grows. With the capital you get a bigger amount, that is investment. Sometimes investing in a project, investing in property. When you invest, the returns will be profitable. இந்த மதிப்பு செல்வது அல்லது நம்ம பேங்க்கில் நம்ம பணம் வைத்திருப்போம்னால் அதில் வட்டி வருகிறது. அப்போ வட்டிக்கும் அசலுக்கும் சேர்ந்து நமக்கு கூடிய தொகை வருகிறது. சில சமயத்தில் சொத்து வாங்கும்போது அல்லது வியாபாரம் செய்யும் பொழுது அந்த அந்த வியாபாரத்தின் மூலமாய் நமக்கு லாபம் வருவது என்பதை பார்க்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் வாலிபர்களை தாவீதை போல அவர் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பை செலுத்தும் பொழுது அந்த வாலிபர்கள் மூலமாய் வருகிற லாபம் எல்லாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. And therefore God is so interested to invest in youth. அடுத்தது யோசியா என்கிற ஒரு ராஜாவை நாம் பார்க்கவிருக்கிறோம். Josiah, a young king, sought the Lord with all his heart. 2 Kings 23:25. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் யோசியா என்கிற ஒரு ராஜா, ஒரு வாலிப ராஜாவை நாம் பார்க்கிறோம். அவன் தேவனை முழுமையாக முழு இருதயத்தோடு தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் ராஜாவாக இருக்கும் பொழுது யூதாவிலே காணப்படுகிற விக்கிர தோப்புகள் எல்லாம் அவன் நாசமாக்கினான், உடைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். இது 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை நீங்களும் நானும் வாசிக்கலாம். Josiah, the young king, destroyed all idols and all the places of idol worship in Judah. We read it in 2 Chronicles 34, 1-3. He further ventured into repairing the temple. தேவாலயத்தை அவர் மறுபடியும் பழுது பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த தேவாலயத்தை அவர்கள் பழுது பார்க்கின்ற சமயத்தில் இந்த நியாய பிரமாணத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த நியாய பிரமாணத்தை கண்டுபிடித்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் யூதாவிலே வந்தது.
நியாய பிரமாணத்தின்படி அரசாட்சியை யூதா தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று நியாய பிரமாணமே அவருக்கு வழிகாட்டியாய் யோசியா என்கிற அந்த ராஜா பார்த்தான். You see, when they discovered the law, you read it in 2 Chronicles 34:14. While they were repairing the temple, they found a copy of the law of Moses and so on. And therefore, when they read, Josiah proclaimed that the government, the rule of God would be according to his word. So the nation formed its fabric after the law, and there was a great reformation. ஒரு பெரிய மாற்றத்தை அந்த நாட்களிலே பார்த்தது. இந்த பழைய ஏற்பாட்டில் மோசேயின் காலத்திலிருந்து இந்த பஸ்கா பண்டிகை என்கிற அந்த அந்த சம்பவத்தை அவர்கள் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும் என்று ஒரு கட்டளை இருந்தது. அது கூட அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லது கவனம் செலுத்தாமல் விட்டார்கள். அப்போ அந்த நியாய பிரமாணம் கிடைக்கும் போது மறுபடியும் யோசியா அந்த பஸ்கா பண்டிகை என்கிற தேவன் விடுவிக்கிற அந்த சம்பவத்தை மறுபடியும் அவர்கள் அனுசரிக்கும்படி கட்டளையிட்டார். 2 Kings 23:25. The Passover which was neglected for so long is now revived and restored since the day of the judges. Passover was a preview of the death of Jesus. பாருங்க, இந்த பஸ்கா பண்டிகை நமக்கு தெரியும். அது புதிய ஏற்பாட்டிலே நம்ம பின்னிட்டு பார்க்கும் பொழுது இந்த மேல் அறையிலே நடந்த அந்த பரிசுத்த நற்கருணை குறித்து பஸ்கா பண்டிகை, பரிசுத்த நற்கருணை, இது பழைய ஏற்பாட்டு, இது புதிய ஏற்பாட்டு. ஆக யோசியாவை ஆண்டவர் இந்த பஸ்கா பண்டிகை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தது, செயல்முறை கொண்டு வந்தது குறித்து புதிய ஏற்பாட்டில் நடைபெற போகின்ற இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், அதை குறித்து அந்த ராபோஜனத்தை காணப்படுகிறது. Therefore, அப்படியானால் யோசியா தேவனுடைய திட்டத்தில் இயேசுவின் பாடுகள், மரணம், அந்த பரிசுத்த நற்கருணை இந்த பஸ்கா பண்டிகைக்கு ஒப்பிட்டு அந்த திட்டத்தில் யோசியாவை தேவன் பயன்படுத்தினார். So Josiah was an instrument of the Savior's arrival. It was a remembrance, forecast into the future of the Lord's Supper as compared to the Passover in the New Testament. God had confidence in him. ஆண்டவர் யோசியாவின் மேல் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அவர் வைத்திருந்தார். எரேமியா என்கிற வாலிபன், எரேமியா என்று சொல்லும் பொழுது புலம்புகிற தீர்க்கதரிசி என்று தான் நம்முடைய மனதுக்கு வருகிறது. Jeremiah is always known as the weeping prophet, and he ministered to bring Judah into conformity with the law of God. அவர் தீர்க்க தரிசனம் மக்கள் மறுபடியும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து தான் வாலிப காலத்திலே அவர் ஊழியம் செய்ததே பார்க்கிறோம். அவர் யோசியாவின் காலத்தில் முன்ன சிந்தித்தது போல யோசியாவின் காலத்திலிருந்து அவர் ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். He prophesied even after the fall. எருசலேம் இடிந்து விழுந்த பிறகு அவர்கள் அடிமைகளாய் எடுத்து செல்கின்ற அந்த நாட்களிலும் கூட எரேமியா உண்மையாய் ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை யோசியா வாலிப காலத்திலிருந்து சுமார் 60 வருஷம் ஊழியம் செய்திருப்பார் என்று நாம் வாசிக்கலாம். It's probable that Jeremiah's ministry from his youth spent about 60 years, and probably God called him in his late teens. அவர் வாலிபனாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அவரை அழைத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் எந்தெந்த வாலிபன் தமக்குள்ளே விசுவாசம் வைப்பார்களானால் அவர்களை ஆண்டவர் தம்முடைய திட்டத்தில் பயன்படுத்துவார். God uses any youth who has faith in God, who walks according to the precepts of God. He will recognize you
He will call you. And therefore, we need to be open. மேரி, புதிய ஏற்பாட்டிலே மரியாள் என்கிற இந்த இயேசுவின் தாயை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா 1:46 தொடர்ந்து வாசிப்போமானால், அந்த தேவ தூதன் இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சென்ற பிறகு இந்த துதி கீதத்தை அவர் பாடுகிறார். என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது என்று அவர் அங்கே செலுத்துகிறார். When the angel of the Lord visited Mary and told him of the prophecy of the incarnation of Jesus through her, we find in Luke chapter 1 verse 46 following how she praises God from her heart. My soul magnifies my Lord. Beautiful psalm over there. Her mind was filled with the word of God. தம்முடைய சிந்தையெல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவ்வளவு வாலிபனாக தான் இயேசுவானவர் பிறக்கும் பொழுது ஒரு வாலிப பெண்ணாக தான் அவர் இருந்திருக்கிறார். Even when Jesus was born, she was a teenager. According to the Jewish culture, girls got married at an early age during the teenage years or the late teenage years. யூத வரலாற்றிலே கலாச்சாரத்தில் இந்த பெண்கள் வாலிப வயதிலே அவர்கள் கல்யாணம் செய்யலாம் என்று அங்கே இருக்கிறது. God trusts spiritually minded youth for his plans. மரியாளை ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்தால் என்றால், அவருடைய சிந்தை எப்பொழுதுமே தேவனை குறித்து ஆவிக்குரிய சிந்தை உள்ளவளாய் இருந்தபடினான் கர்த்தர் அவளை விசேஷ விதத்தில் தேர்ந்தெடுத்து தம்முடைய திட்டத்தை உலகத்தில் வரப்போகின்ற உலக இரட்சகரே இவள் மூலமாய் ஒரு வாலிப பெண் மூலமாய் பிறப்பார் என்பதை குறித்து அவளை தேர்ந்தெடுத்தார். It was a magnanimous decision by God to select a teenager who was spiritually minded about the things of God, that she would be the mother of the Savior of the world. வாலிபர்களே கவனியுங்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு பையன், சாதாரண ஒரு பொண்ணு என்று. ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வதற்கு திட்டத்தோடு காத்திருக்கிறார். Let's consider one more. Timothy was a young man who always accompanied Paul in his journeys. தீமோத்தேயு என்கிற இந்த வாலிபன் எப்பொழுதுமே பவுலுக்கு ஒரு துணையாளர், உதவி ஊழியக்காரராய், ஏன்னா பவுல் தான் தீமோத்தேயுவுக்கு அப்படிப்பட்ட பயிற்சியை கொடுத்தார். Philippians 2:20, Paul sends him to Philippi to minister there. பிலிப்பியர் 2:20 பவுல் தீமோத்தேயுவை அவர் பிலிப்பி என்கிற அந்த பட்டணத்துக்கு ஊழியம் செய்ய அனுப்புகிறார். எல்லா நேரத்திலும் இந்த வாலிப தீமோத்தேயு பவுலுடைய ஊழியத்தை தாங்குகிறவராக இருந்தார். Timothy was always supportive of Paul's ministry. Probably he was about 18 to 20 years old when he started to minister with Paul. Again, youth. தீமோத்தேயுக்கு சுமார் 18 20 வயசு தான் இருந்திருக்கும் அவர் ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது. அப்போ பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, தீமோத்தேயுக்கு ஒரு முன்மாதிரி. அதனால்தான் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த பவுல் எல்லா விதத்திலும் நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து தீமோத்தேயு என்கிற அந்த வாலிபன் தேவனுடைய திட்டத்தின்படி ஊழியம் செய்வதற்கு அவரை ஆயத்தப்படுத்தினார். Paul trained Timothy for the ministry. I also had a role model before I responded to the call of ministry. My role model
was my own local church pastor called Reverend Eddie Durisingam in the early 70s in Kuantan. A very humble person, a very teachable person, a very kind and gentle person, very friendly, very supportive, and I learned a lot of spiritual qualities about this pastor which attracted me towards the Lord, not to him, towards the Lord. And when the right time came, God used that desire in me to call me out to serve him fully. Hallelujah. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, எனக்கு ஒரு முன்மாதிரி இருந்தார். 1970ஆம் ஆண்டுகளிலே நான் குவாந்தான் சபையிலே ஒரு வாலிபனாக இருக்கிற வேளையிலே, அந்த சமயத்தில் எங்கள் சபை போதகர் அருட்திரு எடி துரைசிங்கம், இப்பொழுது அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார், ஓய்வு பெற்று விட்டார். அவருடைய தயவு, அவருடைய பழகும் விதம், அவருடைய நேசம், அவருடைய அன்பு, அவர் எப்படி பிறரோடு உறவு கொள்கிறார், எப்படி தம்முடைய ஜெப வாழ்க்கை தேவனோடு உறவு கொள்வதை குறித்து இந்த உதாரணங்களான் கண்டு என்னுடைய இருதயத்திலே ஒரு ஏக்கம், ஒரு ஆசை இருந்தது. ஆண்டவர் அந்த ஏக்கத்தை என் உள்ளத்திலே பார்த்தார். அந்த அந்த ஆசை, அந்த தாகத்தை என் உள்ளத்திலே கண்டு நேரம் வரும்போது என்னை ஊழியத்துக்கு முழுமையாய் அழைத்தார். அழைத்து தம்முடைய திட்டத்தை தெளிவான விதத்தில் எனக்கு வெளிப்படுத்தி பயிற்சி அளித்து இன்றைக்கு வரைக்கும் நான் அவருடைய ஊழியத்தில், அவருடைய திட்டத்தில் உண்மையாய் நடந்து வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரியமான ஜனமே, நம்முடைய வாலிபர்களுக்கு பல திட்டங்கள் வைத்திருக்கக்கூடும். யங் மேன் ப்ளீஸ் லிசன், யங் லேடி ப்ளீஸ் லிசன். God may have a certain plan for your life. All you have to do is to turn your desires towards him, and he will recognize the yearning, the longing in your heart, and tap you and bring you out and put his blueprint plan in your life, and you shall go out serving him in whatever area and capacity that he wants to. அதனால் வாலிபர்களை நம்ம ஏளனமாய் நினைக்கக்கூடாது. வாலிபர்களுக்கென்று கடைசியாய் நான் சொல்ல வேண்டிய அறிவுரை, ஆலோசனை, கர்த்தர் மேல் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தாகமாய் ஏக்கமாய் அவரை குறித்து நீங்கள் எப்பொழுதும் பட்சமாய் ஆவிக்குரிய சிந்தையிலே காணப்படுகிறீர்களோ, கர்த்தர் அந்த ஏக்கத்தை, அந்த எண்ணத்தை, அந்த நோக்கத்தை, அந்த தாகத்தை பார்த்து அவருடைய குறிப்பிட்ட நேரத்தில் தம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் உங்களிலே வைத்து உங்களை எழுப்பி, நான் கூறிய இத்தனை வாலிபர்களைப் போல உன்னையும் அவர் அழைத்து, அவர் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்திலோ ஊழியத்திலோ சேவையிலோ பணிவிடையிலோ வேலையிலோ அவர் உன்னை பயன்படுத்துவார். அப்படி என்றால் எல்லா வாலிபர்களுக்கும் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். காத்திருந்து கண்டுபிடிக்கும் போது அவருடைய திட்டம் நிச்சயமாய் அவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் எழும்பி அவருக்கு பிரகாசிப்பீர்கள். உங்களை மென்மையாய் அவர் பயன்படுத்தி அவருடைய நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே சபையினராக வாலிபர்களாக நாங்கள் காத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தி வாலிபர்களை குறித்து நாங்கள் சிந்தித்தாலும் கூட இந்த செய்தி எங்கள் ஒவ்வொருக்கும் சொந்தம். அப்பா, தேவன் தாமே எப்பொழுது நாங்கள் எங்கள் இருதயங்களை திறந்து உம்முடைய பாதத்தில் ஆவிக்குரிய ஏக்கங்களோடு காத்திருக்கிறோமோ, அந்த நாளிலே ஆண்டவர் அந்த ஏக்கங்களை கண்டு, அந்த பிரயாசங்களை கண்டு, தம்முடைய திட்டத்தை இதோ எங்களுடைய உள்ளங்களிலே அவர் ஊட்டுகிறார், வைப்பார். வைத்து
ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார், உபயோகிப்பார் என்பதிலே நாங்கள் விசுவாசித்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வாலிபனாகிய நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக நான் விரும்ப தேவையில்லை ராஜா. கர்த்தர் என்னை எப்படி வழிநடத்துகிறாரோ, எப்படி எந்த திட்டத்தை சித்தத்தை வைத்திருக்கிறாரோ அதற்குள்ளே நான் பிரவேசித்து அவருடைய பிரகாரங்களிலே நடக்கையில் ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னிலே மகிமைப்படுவது என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கிருபை மேலானதே, ஆமாங்கப்பா, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, அப்பா, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, கரங்களை தட்டி சொல்லலாமா? கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. சொல்வோம், பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை கிருபை மேலானதே. Come on everybody, join with me. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. கரங்களை தட்டி சொல்லலாமா? கிருபை மேலானதே, இயேசுவே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என் உள்ளத்திலே, என் இருதயத்திலே தங்கும்படி, அதன் மூலமாய் அவைகள் தேவன் என்னிலே நிறைவேற்றும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். 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 ஆசீர்வாத பாட்டு சேர்ந்து பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. Hallelujah. Bless you, bless you, and bless you. Amen. Hallelujah.